Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்து வருகிறது. இல்லத்தரசிகள் மற்றும் பெண்களுக்கிடையே ஒரு மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக தங்க நிலவ அறிக்கை கூறியிருக்கிறது. இரண்டாவது நாளாக உயர்ந்த தங்கத்தின் விலையானது நேற்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. வெள்ளியின் விலையில் தற்போது வரை மாற்றமில்லை. தங்கம் விலை ஒரு நாள் உயர்வதும் மறுநாள் குறைவதுமான நிலையிலே நீடிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விலை உயர்ந்ததே காணப்படும் என்றும் கூறப்படுகிறது. பெரும்பாலும் விலை உயர்ந்தே காணப்படும். அந்த வகையில் கடந்த 6ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தினுடைய விலையானது 9,130 ஒரு சவரன் ரூபாய் 73,40,000 விற்பனை ஆகிறது. இதன் பின் விலை ஏறுவதும் குறைவதுமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலையானது 72,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த நிலையில் இன்று தங்கத்தினுடைய விலையானது அதிரடியாக உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 9,100 ரூபாய்க்கும் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 72,800 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. இரு தினங்களில் தங்கம் சவரனுக்கு 1,240 ரூபாய்க்கு விலை உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. வெள்ளியின் விலையில் தற்போது வரை மாற்றமில்லை. ஒரு கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கும் பார் வெள்ளியினுடைய விலையானது 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்படுகிறது. கடைசி 5 நாட்கள் தங்கத்தினுடைய விலையானது, அதாவது 11ஆம் தேதி ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலையானது 72,160 ரூபாயும், 10ஆம் தேதியானது ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலையானது 71,560 ரூபாய்க்கும், 9ஆம் தேதி 71,640 ரூபாய்க்கும், 8ஆம் தேதி அன்று 71,840 ரூபாய்க்கும், 7ஆம் தேதி அன்று ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலையானது 71,840 ரூபாய்க்கும் விற்பனையாகி இருந்தது. அதே போல வெள்ளியின் விலையானது கணிசமாக ஏறுவதும் இறங்குவதுமாக உயர்ந்திருந்த நிலையில் தற்போது வரை எந்த மாற்றமும் இல்லை. இது இல்லத்தரசிகள் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்கத்தினுடைய விலையானது சரிவர குறைந்து இருந்தால் மாத்திரமே கணிசமான நாட்களில் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பும் மற்றும் வாங்குவதும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது.